சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படம் குறித்த புதிய அப்டேட் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. இந்த படத்துல பாலிவுட் நட்சத்திரம் ஒருவர் இணைந்துள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க. இயக்குனர் நெல்சன் திலகுமார் இயக்கத்துல பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் ஜெயிலர் 2 படத்துல ஷாருக் கான் அவர்கள் இணைந்துள்ளதாக செய்திகள் வெளியாச்சு. இந்த படத்துல நடிக்கும் மிதுன் சக்கரவர்த்தி ஷாருக் கானுடைய வருகையை உறுதி பண்ணிருக்காராம். ரஜினிகாந்த் சார் படத்துல ஷாருக் கான் அவர்கள் நடிப்பது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகும். இது பேன் இந்திய சினிமாவிற்கு ஒரு புதிய திசையை கொடுக்குது. இந்த படத்துல வில்லனாக நடிக்கும் மிதுன் சமீபத்தில் அடித்த பேட்டி ஒன்றுல ஷாருக் கான் படத்துடைய ஒரு பகுதியாக இருப்பதாகவும் இது நெல்சனுடைய சிறந்த காஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்துல ரஜினி சார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஆனால் ஷாருக் கானுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றது தற்போது சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கா. இந்த தகவலின்படி இது ஒரு சிறப்பு தோற்றமாக இருந்தாலுமே நெல்சனுடைய பாணியில பார்த்தா இது மிகவும் ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல மோகன்லால், சிவராஜ்குமார், சந்தானம், எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி, சூரஜ், மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. சோ இதுல இருந்து இந்த திரைப்படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஷாருக் கான் அவர்களுக்கு தமிழ் திரைப்படத்துல இருந்து பல படங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கெஸ்ட் ரோலுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஷாருக் கான் அவர்கள் சூப்பர் ஸ்டாரின் மீது வைத்துள்ள மரியாதையும் நட்பின் ரீதியாக இந்த திரைப்படத்துல நடித்துள்ளதாக ஷாருக் கான் தரப்புல இருந்து தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.